நேற்று ஒரு தனியார் ஊடகத்துக்கு தொலைக்காட்சி சேனலுக்கு திருமாவளவன் அவர்கள் கொடுத்த அந்த நேர்காணல்ல அவர் சொன்னதெல்லாம் உண்மைதாங்க. ஆனா அவரு பாதி கிணறு தான் தாண்டி இருக்காருங்க. இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் மூடி மறைச்சிட்டாருங்க. அது அவர் பொய் சொன்னாருன்னு சொல்ல, பேட்டி கொடுக்காதீங்க, செய்தியாளர்களை சந்திக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா நான் வேண்டாங்க, அதெல்லாம் போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? யார் அவர்? முக்கியமான நபர்ன்றாரு. ஒண்ணு அது மு.க. ஸ்டாலினா இருக்கணும், இல்லைன்னா நான் 3 டேக் அவே பண்ணலான் இருக்கேன் இந்த நேர்காணல்ல. ஒண்ணு என்னன்னா, தாவேகா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வரக்கூடாது, உட்காரக்கூடாது. என்னுடைய அடிமை எடப்பாடி பழனிசாமி முதல்வரா தொடரும். இதுக்கு திமுக ஒத்துக்குச்சுங்க. திமுக ஒத்துக்கிட்டதன் விளைவுதான் அவர் சொன்னார் பாருங்க, எங்களை கூப்பிட்டு பேசினாரு முதலமைச்சர், அவங்க வீட்டுக்கு தனியா கூப்பிட்டு பேசினாரு, இப்படி ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கு, நீங்கெல்லாம் கூட அதே மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கணும்னு. ஐ ரெட் சல்யூட் கம்யூனிஸ்டுகள். 1000 கருத்து வேறுபாடு எனக்கு இருக்குது, அவங்க மேல விமர்சனம் இருக்கு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல அமித்ஷாவுடைய கேம் நடக்காம போனதுக்கு முக்கிய புள்ளி வச்சவங்க இந்த கம்யூனிஸ்டுகள் 2 பேரும் உறுதியா அதை எதிர்த்தாங்க பாருங்க. அதுதான் இந்த டோட்டல் பிளானே, அமித்ஷா பிளானை கொலாப்ஸ் ஆகிறதுக்கு காரணம். எடப்பாடி பழனிசாமி அதிமுகல இவர் முதல்வரா ஆட்சி அமைக்கிறதுக்காக தீய சக்தியோடும் கூட்டு அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாரு பாருங்க. அதனால பதவி படுத்தும் பாடுதான் இதுல வெளிவந்திருக்குங்க. பாதி உண்மைகள் சொல்லி இருக்காரு திருமாவளவன், மீதி உண்மைகளை அமித்ஷா அனுப்பிய தூதுவர் தான் ரஜினிகாந்த் என்பது உண்மை. நீங்க நான் அன்னைக்கே வாழ்த்து சொல்லிட்டேன்றீங்க, 9 மணிக்கே ட்வீட் போட்டேன் 4ஆம் தேதின்றீங்க. ஏன் உங்களுக்கு போன் பண்ணி வாழ்த்து சொல்ல முடியாதா? நேத்து கூட பத்திரிகையாளர் கேக்குறாங்க, அவர் வன்மம் மனசுல இருக்குதுன்றதுக்கு என்ன அத்தாச்சுன்னா, இந்த வயசுல எனக்கு போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக நான் உழைக்கணும், ஏதாவது செய்யணும்னு வந்திருக்காரு. ரஜினிகாந்தை நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள்னு பேசுறாரு, விஜய் மாதிரி செய்ய வேணாம். முதல்ல உங்க இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தமிழ்நாட்டுல வைக்கலாமா? சம்பாதிக்கிறது தமிழ்நாட்டுல, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது போல கர்நாடகா மகாராஷ்டிரால பண்றீங்களா? இது நியாயமா? முதல்ல நான் கேட்கிறேன். நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல்ல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகர் திரு சி.கே. மதிவாணன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. திருமாவளவன் அவர்களுடைய அந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது, அதுல அவர் பேசிய கருத்துகள் இன்னைக்கு நிறைய விவாதிக்கப்பட்டுட்டு வருது. அதாவது அவரே நான் ஃபன்னா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு திமுக அதிமுக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. இதுல ஒரு அந்த ஒன்றிணைந்த திராவிட கட்சி அப்படின்னு சொல்லி அந்த சிம்பல் எல்லாம் அந்த டைம்ல பரப்புனாங்க. சோ இது ஒருவேளை இது நடந்திருக்க சான்ஸ் இருக்கலாம். ஏன்னா இவ்வளவு தீவிரமா இவங்க பேசியிருக்கும் போது இது எந்த அளவுக்கு சமூகத்துக்கு மக்கள் அளித்த தீர்ப்புக்கு எதிரானதுன்னு நீங்க பாக்குறீங்க? நேற்று ஒரு தனியார் ஊடகத்துக்கு தொலைக்காட்சி சேனலுக்கு திருமாவளவன் அவர்கள் கொடுத்த அந்த நேர்காணல்ல அவர் சொன்னதெல்லாம் உண்மைதாங்க. ஆனா அவரு பாதி கிணறு தான் தாண்டி இருக்காருங்க. இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் மூடி மறைச்சிட்டாருங்க. அது அவர் பொய் சொன்னார்னு சொல்ல, இன்னும் பல உண்மைகளை அவர் மூடி மறைத்து விட்டார். உதாரணத்துக்காக, ஆதரவு கடிதங்கள் கொடுத்த பிறகு கூட 4 மணிக்கு என்ன ஒருத்தர் தொடர்பு கொண்டு பேட்டி கொடுக்காதீங்க, செய்தியாளர்களை சந்திக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா நான் வேண்டாங்க, அதெல்லாம் போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? யார் அவர்? முக்கியமான நபர்ன்றாரு. ஒண்ணு அது மு.க. ஸ்டாலினா இருக்கணும், இல்லைன்னா ரஜினிகாந்தா இருக்கணும். இந்த 2 பேர்ல ஒருத்தர் ரிலையபிள் அண்ட் ரொம்ப முக்கியமான நபர்னாரு. ரைட்டு. இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் பங்குக்கு நான் லெட்டர் கொடுத்துட்டேன் 4 மணிக்கே ஆதவ் அர்ஜுனாவை வர வச்சு. ஆனா செய்தியாளர்கள் சந்திப்ப நடத்தவே இல்லையே கடைசி வரைக்கும். அவரு 10 மணிக்குன்னு சொல்லி 12 மணிக்கு நாக்கி, 2 மணிக்கு நாக்கி, 4 மணிக்கு நாக்கி, கடைசியில் அந்த செய்தியாளர் சந்திப்பே நடக்கல. இவர் ஏன் டெல்லிக்கு போயிட்டாரு? மறுநாள் நடக்கிற அந்த பதவியேற்பு விழாவில் சென்னையில கலந்துக்கல. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இக்கட்டான நிலையில திருமாவளவன். ஏன்னா அவரும் இந்த கேம்ல ஒரு பகுதி தான். இன்னைக்கு அவர் ஏதோ கேமை வெளியே இருந்து பண்ணா பார்த்தேன்றாருல, இல்ல
இதுல அவருக்கும் பங்கு இருக்கிறது. அவருடைய ஆசை, அவர் கட்சியின் தடுமாற்றம் எல்லாமே அம்பலமாயிருக்குங்க. நான் 3 டேக் அவே பண்ணலான் இந்த நேர்காணல்ல. ஒண்ணு என்னன்னா, தாவேகா காங்கிரஸ் கூட்டணி உறுதியானதும் அதை முறியடிக்கிறதுக்காக களத்தில் இறங்கிய அமித்ஷா ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியை உருவாக்குனாரு. அந்த கூட்டணி அதிமுக திமுக கூட்டணி. அதுல எடப்பாடி முதலமைச்சர் திமுக உள்ள இருக்கலாம், இல்ல வெளியே இருந்து ஆதரிக்கலாம். இதான் அமித்ஷாவுடைய கூட்டணி. அது அம்பலமாயிடுச்சுங்க. மக்கள் தீர்ப்பை மதிக்காமல், அதுலயும் திமுக வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க போல. இல்ல அதான் வெளியில இருந்தோ உள்ள இருந்து அதை அவங்ககிட்ட விட்டுட்டார் அமித்ஷா. இது உங்க இஷ்டம். ஆனா என் இஷ்டம் என்னன்னா, தாவேகா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வரக்கூடாது, உட்காரக்கூடாது. என்னுடைய அடிமை எடப்பாடி பழனிசாமி முதல்வரா தொடரணும். இதுக்கு திமுக ஒத்துக்குச்சுங்க. திமுக ஒத்துக்கிட்டதன் விளைவுதான் அவர் சொன்னார் பாருங்க, எங்களை கூப்பிட்டு பேசினாரு முதலமைச்சர், அவங்க வீட்டுக்கு தனியா கூப்பிட்டு பேசினாரு, இப்படி ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கு, நீங்கெல்லாம் கூட அதே மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கணும்னு. அப்போ சிபிஐ சிபிஎம் கட்சிகள்லாம் இதை நாங்க ஏத்துக்க முடியாது, நாங்க இதை செய்ய முடியாது அப்படின்னு மறுத்துட்டாங்க. அதை மறுக்கலன்னா விசிகாவும் எல்லாரும் சேர்ந்து அந்த அணியில போய் சேர்ந்திருப்பாங்க. தமிழக மக்கள் முன்னால நிர்வாணமா நின்று அம்பலமாயிருப்பாங்க, அரசியல் நிர்வாணமாயிருப்பாங்க. வேற ஒண்ணும் சொல்ல நானு. ஆக முதல் டேக்கவே என்னன்னா, அமித்ஷாவினுடைய அவசர சந்தர்ப்பவாத கூட்டணி அது உருவானது உண்மை. அதை உருவாக்கினார்கள். ஆனா அது டேக் ஆஃப் ஆகல. காரணம் என்னன்னா, திமுக கூட்டணி, அண்ணா திமுக கூட்டணி எல்லாம் சேர்ந்து ஒரு 35 கட்சி சேர்ந்தாதான் 118 வரும். வெறும் திமுக அதிமுக சேர்ந்தா 118 வராதுங்க. ஆகவேதான் கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டு பேசினாங்க. யாரு? திமுக பேசுறாங்க, அண்ணா திமுக பேசுறாங்க. ஏன்னா ஈச் ஓட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆனா அதுல உறுதியாக ஐ ரெட் சல்யூட் கம்யூனிஸ்டுகள். 1000 கருத்து வேறுபாடு எனக்கு இருக்குது, அவங்க மேல விமர்சனம் இருக்கு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல அமித்ஷாவுடைய கேம் நடக்காம போனதுக்கு முக்கிய புள்ளி வச்சவங்க நாட்டு டிவிகே இது கிடையாது, விசிகே கிடையாதுங்க. இந்த கம்யூனிஸ்டுகள் 2 பேரும் உறுதியா அதை எதிர்த்தாங்க பாருங்க. அதுதான் இந்த டோட்டல் பிளானே, அமித்ஷா பிளானை கொலாப்ஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணம். ரைட். 2வது, இல்லைங்க, பிளான் ஏவ சொன்னப்போ வேண்டான்ட்டாங்க. லெப்ட் பார்ட்டி சொன்ன லைன் தான் திருமாவுது. அவரும் ரைட், இது முடியாதுங்க, அது சாத்தியம் இல்லைங்கன்ட்டு வந்துட்டாங்க. ஆனால் 8ஆம் தேதி திரும்ப நான் சொன்னது 7ஆம் தேதி ஸ்டாலின் அவர்கள் வீட்டுல நடந்தது. 8ஆம் தேதி திரும்ப இந்த ஆதரவு கடிதம் கொடுத்ததுக்கு அப்புறமும் பத்திரிகையாளரை நீங்க சந்திக்காதீங்க, ஏன்னா புதுசா பிளான் பி ஒண்ணு, உங்களை முதல்வராக்கி தலித் முதல்வராக்கி 2 துணை முதல்வர்கள் அதிமுக ஒண்ணு திமுக ஒண்ணு அப்படி ஒரு ப்ரொபோசல் போயிட்டு இருக்கு, அவசரப்படாதீங்கன்னு சொன்ன பிறகுதான் அவர் காலதாமதம் பண்ணாரு. காலதாமதம் பண்ணது மட்டுமல்ல, கவர்னர் மாளிகைக்கு அந்த கடிதம் கொடுத்த பிறகு வன்னி அரசு போனார்ல, செல்வ பெருந்தகை போனாரு, எல்லாரும் போனாங்க. ஏன் திருமாவளவன் போல? ஏன் நேரம் டெல்லிக்கு போயிட்டாரு? தவிர்க்க இயலாதல்ல, மனசு இல்ல அவருக்கு. ஏன்னா அவரும் கொஞ்ச நேரத்துல முதல்வர் கனவுல மிதந்துட்டாரு. சற்றே அவரும் தடுமாறினார், அந்த கட்சியும் தடுமாறுச்சுங்க. அதை அவரு சும்மா அப்படி பூசி மொழிச்சு என்னவோ அதை ஃபன்னா பார்த்தோம். யாரோ ஒருத்தர் சொன்னாரு, இவர் என்ன சொல்லி இருக்கணும், என்னைய மக்கள் தீர்ப்பை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, வாட் ஆர் யூ ட்ரையிங், என்னை வச்சு நான் காமெடி பண்றீங்களான்னு கேட்டிருக்க வேண்டியவரு காத்திருந்தார் காத்திருந்தார் காத்திருந்தார், காலதாமதம் செய்தார் காலதாமதம் செய்தார். ஏன் செய்தார்னா, அது ஒருவேளை மெய்யாயிடுச்சுன்னா முதல்வரா தலித் தமிழ்நாட்டுல முதலாளா உட்கார்ந்தோன்ற பேரு ரெக்கார்ட்ல வரும் இல்லையா? அந்த ஒரு சின்ன சலனம் தடுமாற்றம் அவருக்கு இருந்தது. அதை அவர் வெளிப்படையா சொல்லல இந்த நேர்காணல்ல. அதே போல ஆதரவு கடிதம் கொடுத்த பிறகும் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு பிரஸ் கான்பரன்ஸ் நடத்தாதன்னு சொன்னாங்க இல்லையா?
அதை அவர் நடத்தவே இல்லை இல்லையா? அவங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு இன்கம்யூனிகோ ஆயிட்டாரு. தொடர்பு எல்லைக்கு வெளியே போயிட்டாங்க பல மணி நேரம் விசிகாவும் அதன் தலைவர்களும். இதெல்லாம் நிகழ்ந்தது வந்துங்க விசிகாவின் சம்மதத்தோடு. அவங்களும் தேவர் பிளேட் எ சம் ரோல், நாட் இம்பார்ட்டன்ட் ரோல். அவங்களும் பிளே பண்ணாங்க இந்த கேம்ல, அவங்களும் இருந்தாங்க. இப்போ வந்து வெளியே இருக்கிற மாதிரியும் ஏதோ நடந்தது, தகவல் வந்தது, என்னிடம் ஒருவர் சொன்னார், அதெல்லாம் டுபாகூருங்க. See, he also been trapped. திருமாவளவன் ஒரு நல்ல மனிதர், நல்ல அரசியல்வாதி, அனுபவம் வாய்ந்தவர், நிதானமானவர். ஆனா பதவி ஆசை யாரங்க வந்து விட்டு வச்சுது? ஆசை வெட்கம் அறியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்னைக்கு பாடுங்க, எடப்பாடி பழனிசாமி தீய சக்தி திமுக அதை ஒழிக்கணும்னு தான் அந்த அதிமுகவை உருவாக்குனாங்க. ஆனா அந்த அதிமுகல இவர் முதல்வரா ஆட்சி அமைக்கிறதுக்காக தீய சக்தியோடும் கூட்டு அப்படின்ற நிலைக்கு வந்துட்டா இருப்பாருங்க. அதனால பதவி படுத்தும் பாடுதான் இதுல வெளிவந்திருக்குங்க. பாதி உண்மைகள் சொல்லி இருக்காரு திருமாவளவன், மீதி உண்மைகளை முகதாட்சணைக்காக பல விஷயங்கள் சொன்னா சம்பந்தப்பட்டவர்கள் டோட்டலா இப்பவே அம்பலம் ஆயிட்டாங்க. ஆளாளுக்கு வந்து தண்ணீரை விளக்கம் கொடுத்தாரு நேற்று ஒரு ஆன்மீக செம்மல், பாத்தீங்கல்ல? அவருக்கும் இதுல ரோல் இருக்கு. ஏன்னா மு.க. ஸ்டாலின் வந்து சாதாரணமா இந்த பிளான், அமித்ஷா பிளானுக்கு மயங்கல. அவரு கொஞ்சம் தயக்கம் இருந்துட்டே அந்த ஆஃப் ஹார்ட்டடா தான் இருந்தாரு. என்னதான் உதயோ என்னதான் சபரீசனோ அவரை கம்பல் பண்ணா கூட கனிமொழி வந்து அதை கடுமையா எதிர்க்கிறாங்க. இது சரியில்லை, இது நமக்கு களங்கத்தை உண்டாக்கிடும் நம்ம அரசியல் வரலாற்றுல, இது வந்து சந்தர்ப்பவாதமா இருக்கும்ன்றாங்க. அப்ப அவருக்கு வந்து யார் சொல்றதை கேட்கறதுன்றதுல கொஞ்சம் சிக்கல் இருந்தது, தடுமாற்றம். அவரும் தடுமாறிட்டு இருந்தாரு. அப்பதான் அவரை ஃபார்ம் அப் பண்றதுக்காக, கன்வின்ஸ் பண்றதுக்காக அமித்ஷா அனுப்பிய தூதுவர் தான் ரஜினிகாந்த் என்பது உண்மை. இத போய் ரஜினிகாந்த் வந்து தண்ணீரை விளக்க, நான் ரஜினிகாந்தை கேட்கிறேன், சரி நீங்க வந்து நான் அன்னைக்கே வாழ்த்து சொல்லிட்டேன்றீங்க, 9 மணிக்கே ட்வீட் போட்டேன் 4ஆம் தேதின்றீங்க, சரி ஏன் உங்களுக்கு வந்து போன் பண்ணி வாழ்த்து சொல்ல முடியாதா? கமலஹாசன் மாதிரி நேரா போவேனா, மத்தவங்க மாதிரி நேரா போவேனா? ஏன்னா நீங்க வந்து பெரிய ஆளு, சூப்பர் ஸ்டாரு இல்லையா, பிரைம் மினிஸ்டர் கிட்ட கூட பேசக்கூடிய ஆளு. சரி உங்களுக்கு ஒரு போன் பண்ண விஜய் அட்டன் பண்ண மாட்டாரா? ஏன் அந்த மனசு இல்ல? நேத்து கூட பத்திரிகையாளர் கேக்குறாங்க, அவர் வன்மம் மனசுல இருக்குதுன்றதுக்கு என்ன அத்தாச்சுன்னா, பத்திரிகையாளர் கேக்குறாங்க, சார் போயிட்டு வந்திருக்காரு கமலஹாசன், சில கோரிக்கை எல்லாம் வச்சிருக்காரு, முதல்வரை சந்திச்சிருக்காரு, நீங்க சந்திக்குமாம? நான் சாங்கியத்துக்காக சடங்குக்காக அதெல்லாம் பிடிக்காதுங்க. ஆனா இவர் தோத்து போன முதலமைச்சர் மக்களால் எம்எல்ஏ கூட ஆகக்கூடாதுன்னு தீர்ப்பளிச்சத உடனே போய் உட்கார்ந்து ஆறுதல் சொன்னேன்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட் பிளான், அமித்ஷா பிளானுக்காக கன்வின்ஸ் பண்ணாரு. அதனால ரஜினிகாந்த் ஆனா விஜய் அவர்கள் மேல பொறாமை எல்லாம் இல்லைன்னு தானே சார் சொல்லியிருக்காங்க. பின்ன பொறாமை இருக்குது. நான் பதவியை வந்து கெடுக்க ஆசைப்பட்டேன், சுப்ரீம் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் பதவியை பறிச்சிட்டான் திரையுலகில, அவன் முதல்வர் ஆவறதை என்னால கற்பனை பண்ணி பார்க்க முடியல, நான் அரசியலுக்கு வந்திருந்தா ஜெயிச்சிருப்பேன் இன்னைக்கு கனவு கண்டுட்டு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதை பார்க்கலையா நீங்க? நான் வந்திருந்தால் நான் 100% ஜெயிச்சிருப்பேன். வர வேண்டியது ஜெயிச்சிருப்பாருன்னு சொல்றேன். 100% ஜெயிச்சிருக்கிறவர் ஏன் வரல? ஏன்னா அவருக்கு 100% சுயநலம்ங்க, பொது நலத்துல அக்கறை இல்லைங்க. விஜய் வந்துங்க 51 வயசுல தூக்கி போட்டு வராரு, 500 கோடி 1000 கோடி பிசினஸ் எல்லாம். இன்னும் 15 வருஷம் நடிக்கலாங்க விஜய் நினைச்சாருன்னா. ஆனா இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு பொது சேவைக்கு வர முடியாதவரு எத்தனை படம் நடிச்சிருக்காரு, எத்தனை படத்துக்கு இப்ப இன்னும் கையெழுத்து போட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்துங்க மனசு சம்பந்தப்பட்டது, ஆத்ம திருப்தி வேணும். விஜய் வாஸ் கிரேட். இந்த வயசுல எனக்கு போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக நான் உழைக்கணும், ஏதாவது செய்யணும்னு வந்திருக்காரு. ரஜினிகாந்தை நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள்னு பேசுறாரு, விஜய் மாதிரி செய்ய வேணாம். முதல்ல உங்க இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தமிழ்நாட்டுல வைக்கலாமா? சம்பாதிக்கிறது தமிழ்நாட்டுல, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பூரா கர்நாடகா மகாராஷ்டிரால பண்றீங்களா? இது நியாயமா? முதல்ல நான் கேட்கிறேன். நீங்க நல்லவராக இருந்தால் உங்களுக்கு சாப்பாடு போடுற தமிழ்நாட்டுல இல்லைங்க உங்க முதலீடு இருக்கணும். நீங்க சில மாதங்களுக்கு முன்பு இவர் போய் காலில் விழுந்தார் பாத்தீங்களா? உத்தரப்பிரதேச யோகி ஆதித்யநாத், அவர் வயசு என்ன, இவர் வயசு என்ன கேட்டா, துறவி, ரோட்ல இருக்கிற துறவி மேல கார்ல எல்லாம் இவர் விழுவாரா? ஏன்னா
உத்தரப்பிரதேசத்துல இவங்க ஒரு கம்பெனியோ ஒரு நிறுவனமோ தொடங்குறாங்க, இண்டஸ்ட்ரி. அதுக்கு அரசின் உதவி தேவை. அப்ப எந்த லெவலுக்கும் போவாரு ரஜினிகாந்த் சுயநலத்துக்காகன்றதுதான் அந்த யோகி ஆதித்யநாத் காலில் போய் விழுந்தது. அதனால வந்துங்க அவரு என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில நேத்து பிரஸ் கான்பரன்ஸ் அண்டர் கம்பல்சன்ஸ் தான் அவர் போட வேண்டியதா இருந்தது. அவர் ஜஸ்ட் லைக் தட் கடந்து போக முடியாது. ஏன்னா கடுமையான விமர்சனம் வருது. சமூக ஊடகங்கள்ல அவரை பிரிச்சு மேயறாங்க. அப்ப எனக்கு அந்த மாதிரிலாம் இல்ல, அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது சமாதானம் சொல்லி தப்பிக்க வேண்டியது தானே. பட் he was also actively involved in this drama, இந்த கான்ஸ்பிரசி டிராமான்னு கூட சொல்ல முடியாது. the conspiracy hatched by அமித் ஷா. அதனால இது திருமாவளவனும் தன்னுடைய இமேஜை சல்லி பண்ணிக்கிட்டாரு. ரஜினிகாந்தும் அவருக்கு இருக்கிற வன்மம் வெளிப்பட்டுச்சு ஒன்ஸ் அகைன், அவ்வளவுதான். திருமாவளவன் அவர்கள் அகைன் அதை வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னன்னா நாங்க இன்னமும் திமுகவோட தான் கூட்டணியில தொடர்றோம்ட்டு. சோ இது அப்போ எப்ப வேணாலும் அவங்க அந்த ஆதரவை திரும்ப பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தானே நம்ம பார்க்கணும். அதாவதுங்க இப்ப நீங்க சொல்ற நிலையில இருந்து கொஞ்சம் நகர்ந்துட்டாங்க. அவங்க மந்திரி சபையில பங்கெடுப்பது, திருமாவளவனே எம்பியா இருந்தாலும் எம்எல்ஏ தேர்தல்ல திருச்சி கிழக்குல கொடுத்தாங்கன்னா அதுல கண்டெஸ்ட் பண்ணி அவர் ஒரு அமைச்சர் ஆவது என்ற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அது ஆரம்பத்துல நீங்க சொல்றது 7ஆம் தேதி பேசுறது, நாங்க வெளியில் இருந்த ஆதரவு ஆனாலும் எங்கள் கூட்டணி திமுகவோடு தொடருதெல்லாம் 7ஆம் தேதி. இன்னைக்கு நம்ம 18ஆம் தேதியில இருக்கிறோம். அரசியல்ல ஒரு நாள் 24 மணி நேரமே எப்படி எல்லாம் மாற்றம் வரும்னு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அதனால இது இப்ப அவங்க செட்டில் டவுன் ஆயிட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒன்னா அவங்க பங்கெடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இன்டர்வியூல கூட சார் சொல்லிருக்காங்களே. என்னன்னு சொல்லியிருக்காரு? அவங்க கட்சி நிர்வாகிகள் அனைவரும் அவர்தான் பொறுப்பெடுக்கணும், அப்பதான் அதுக்கு மரியாதை இருக்கும், இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு கட்சி நிர்வாகிகள் சொன்னதாக அவரே சொன்னாரு. நீங்க அதை கவனிக்கலையா? I think more or less they will participate in the government. அதுக்கப்புறம் வேர் இஸ் தி அப்படின்னா கூட்டணி மாறிடுச்சுன்னு தானே அர்த்தம். இடதுசாரிகளை பொறுத்தவரை நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க கொஞ்சம் உறுதியா நாங்க வெளியிலிருந்து ஆதரவு, பாஜகவின் அரசு அதாவது ஜனாதிபதி ஆட்சி அப்படின்றதெல்லாம் கொல்லைப்புறமா வந்துடக்கூடாதுன்றதுக்காக கொள்கை வழி நின்று அவங்க ஆதரிக்கிறாங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட், ஈவன் ஐ பிலீவ் இட். ஆனா திருமாவளவன் இப்போ மச் வாட்டர் ஹஸ் ஃப்ளோன் த்ரூ த பிரிட்ஜஸ் ஆங்கிலத்துல. 7ஆம் தேதிக்கும் 18ஆம் தேதிக்கு நடுவுல 11 நாள்ல இந்த நேர்காணலே திமுக கூட்டணி அவர் அம்பலப்படுத்தி இருக்கிறாருங்க. இந்த நேர்காணல் கொடுத்ததே தன்னுடைய விளக்கத்தை சொல்றது மட்டும் இல்ல, டிஎம்கே வாஸ் இன்வால்வ்டுன்னு சிவி சண்முகம் சொன்னா அது வேற விஷயங்க. எம்ஏ பேபி சிபிஎம் ஜெனரல் செக்ரட்டரி இந்தியா டுடேல தொலைக்காட்சிக்கு சொன்னா அது வேற விஷயம். ஆனா the man who was involved in the game, in the conspiracy, அவரே சொல்றாரு. அதான் அப்ப இது திமுகவை ஊர்ஜிதப்படுத்திச்சுல்ல, இந்த சதி வலையில திமுகவும் பங்கெடுத்தது. அப்ப அண்ணா திமுக எல்லாம் விஜய்க்கு எதிராக ஒன்னா சேர்ந்தாங்கன்றது கூட என்னால புரிஞ்சுக்க முடியும். அமித்ஷாவின் வழிகாட்டலில் ஒன்றா சேர்ந்தாங்க பாருங்க. அதாவது அமித்ஷாவின் அடிமையான பழனிசாமியும் பாஜகவை நுழைந்து விடாமல் தமிழ்நாட்டில் தடுப்போம் என்று வாய்ச்சவரால் அடிச்சிட்டு இருந்த திமுகவும் 2 பேரும் அமித்ஷாவினுடைய பிளானை அமுல்படுத்துறதுக்கு தமிழ்நாட்டில் ஒன்றிணைந்தார்கள் என்ற உண்மை வரலாற்று ரீதியாக அவங்கள பிடிச்ச ஆட்டங்க. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த களங்கம் மாறாது. இந்த உண்மை அவங்கள சுட்டுக்கிட்டே இருக்குங்க.